नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरि ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरे विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। ஸோ நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? சீட பரம்பரை தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுல வந்துச்சு மாதாஜி. அப்புறம் பிரஜாபதிகள் வந்து எவ்வாறு படைத்தார்கள் அப்படிங்கறத விளக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம ஸோ பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். அப்ப பேராசிரியனால நம்ம வந்து இந்த பூலோகத்துல பிறந்துட்டோம். பந்தப்பட்ட ஆத்மா வந்து பந்தப்பட்ட ஆத்மானால பகவான் வந்து இந்த பந்தப்பட்ட லோகத்துல படைச்சிட்டாரு. ஆனா புரோபாதரோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து அந்த நெருப்பை உதாரணமா சொன்னாரு. ஸோ எப்படி வீட்டுல வந்து நெருப்பு எரிஞ்சதுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தப்பிக்க தான் முயற்சி பண்ணணும். எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணணும்? இந்த மகா மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து தப்பிச்சுட்டு போயிடணும். ஏன் பிறந்தோம், ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு கேள்வி எழுப்பாத இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம் பதம் 13. எஸ் மாதாஜி, 13 மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ரஜக பிரதானாத் மகதஸ்த்ரிலிங்கோ தைவச்சோதிதாத் ஜாதக சசர்ஜ பூதாதீர் வியதாதீனி பஞ்சஷக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜீவனின் விதியால் தூண்டப்பட்ட போலியான அகங்காரம் 3 வகைகளால் ஆனது. மகத்தத்துவத்திலிருந்து வெளிப்பட்டது. அதில் ரஜஸ் என்னும் குணம் மேம்பட்டிருக்கிறது. அகங்காரத்திலிருந்து 5 தத்துவங்கள் கொண்ட பல குழுக்கள் வெளிப்பட்டன. ஸோ ஏற்கனவே நம்ம செகண்ட் கேண்டோன் எல்லாம் பார்த்த விஷயங்கள் தான்.
ஆனா ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வந்து வேற வேற முறைகள்ல வந்து சொல்லப்படுது. அவ்வளவுதான். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தொடக்கத்தில் உள்ள பொருள் அல்லது ஜட உலக இயற்கையான பிரகிருதி 3 வகையான குணங்களை கொண்டது. 5 எண்களை கொண்ட 4 குழுக்களை அது உற்பத்தி செய்கிறது. முதல் குழு அடிப்படை என்று அழைக்கப்படுகிறது. அது பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது. இரண்டாவது 5ஐ கொண்ட குழு தன்மாத்திர எனப்படுகிறது. நுட்பமான ஆக்க கூறுகளாக குறிக்கப்படும் புலன் பொருள்கள் ஒளி, தொடு உணர்வு, வடிவம், சுவை, மனம். மூன்றாவது குழு அறிவை தரும் 5 புலன்கள்: கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். நான்காவது குழு வேலை செய்யும் 5 புலன்கள்: பேச்சு, கைகள், பாதங்கள், மலம் கழியும் வாய், பிறப்புறுப்பு. 5 எண்ணிக்கை கொண்ட 5 குழுக்கள் உள்ளன என்று சிலர் அறிவை பெறும் 5 புலன் உறுப்புகள், மற்றொன்று வேலை செய்யும் புலன்கள் மற்றும் 5வது குழு இந்த பிரிவுகளை கட்டுப்படுத்தும் 5 தெய்வங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை ஆகுது? 24 மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். என்னென்ன அப்படிங்கிறது கிளியரா இருக்கு இல்லையா? இப்போ சோ இப்படித்தானே படைப்பு ஏற்பட்டது. படைப்பினுடைய விஷயங்கள் இப்படித்தான் ஒண்ணு ஒண்ணா வந்து ஏற்பட்டது. பகவத்கீதையில வந்து பகவான் 2.14 சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய அப்படின்னு சொல்றாரு. அங்க மாத்ரா அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா அந்த தன்மாத்திரைகள் அதான் சொல்றாரு. பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள் என்னென்ன அப்படின்னா காற்று, ஆகாயம். பஞ்சபூதங்கள் தான் மாதாஜி. நில, நெருப்பு, காற்று. கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. பஞ்சபூதங்கள் என்னது? பஞ்சபூதங்கள் அது எப்படி பஞ்ச தன்மாத்திரைகள் ஆகும்? கேட்ட கேள்வி என்ன? பஞ்ச தன்மாத்திரை. நான் வந்து ஒரு லெவலுக்கு கூட போனேன், நீங்க கிடுகிடுன்னு கீழே வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கு பஞ்சபூதங்கள் நல்லா தெரியும், பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணேன். சோ அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு நல்லா கவனிச்சு கேளுங்க. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, புலன்களின் உணர்வால தான் நீ இந்த வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் இதையெல்லாம் நீ வந்து அனுபவிக்கிற. அதுதான் உனக்கு புலன்களுடைய உணர்வுனாலதான் இதெல்லாம் உனக்கு தோணுது. அதனால இதெல்லாம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன அப்படின்னா ஒளி, தொடு உணர்வு, வடிவம், சுவை, மனம். இதெல்லாம் தான் என்னது? பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை அனுபவிக்கிற புலன்கள் தான் என்னது? ஞானேந்திரியங்கள் இல்லையா? ஒளியை நம்ம எதனால கேட்கிறோம்? காதுனால கேட்கிறோம் இல்லையா? தொடு உணர்வு எதனால நமக்கு ஏற்படுது? சோ இந்த பஞ்ச தன்மாத்திரைகளுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் என்ன இருக்கு? நெருக்கமான தொடர்பு இருக்கு. இந்த ஞானேந்திரியங்களுடைய செயல்களைத்தான் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றோம். கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், நாக்குனால சுவைக்கிறோம், தோலால அந்த தொடு உணர்வை நாம் தான் அனுபவிக்கிறோம். ஆக இப்ப நீங்க பாருங்க, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா இதெல்லாம் எதனால வருது? வெப்பம், குளிர் எதனால நமக்கு தெரியுது? தொடு உணர்வுனால தெரியுதா இல்லையா? சோ அதைத்தான் அங்க வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். சோ இந்த மாதிரி புலன்களாலத்தான் நீ இன்பத்தை துன்பத்தை உணர்ற. உண்மையிலே ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? இன்பமோ துன்பமோ வந்து கிடையாது. ஆத்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது கிராஸ் எலிமெண்ட்ஸ், அது வேற. இந்த பஞ்ச தன்மாத்திரை அப்படிங்கிறது சட்டிலானது. தொடு உணர்வை நீங்க வந்து காட்ட முடியுமா? தொடு உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒளி எப்படி இருக்குன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சுவை எப்படி இருக்கு சொல்ல முடியுமா? நான் சொல்லலாம். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பலாப்பழம் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது, நான் சொல்லலாம். ஆனா எப்படி காட்ட முடியுமா? பலாப்பழத்தை காட்டலாம், அது எவ்வளவு ஸ்வீட்டா இருந்ததுன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சோ அதனால இதெல்லாம் வந்து சட்டில் எலிமெண்ட்ஸ், அது வந்து கிராஸ் எலிமெண்ட்ஸ். இது வந்து சூட்சமமானது, அது வந்து ஸ்தூலமானது. சோ அதனால பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன? பஞ்சபூதங்கள்னா நிலம், நெருப்பு, நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், இதெல்லாம் பஞ்சபூதங்கள்.
அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் இருக்கு. மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து 20. புரியுதா? என்னென்ன? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 5 5 எல்லாம் 4 5 20 ஆச்சு. அதுக்கப்புறம் 3 குணங்கள், ஜடேந்திரனுடைய இதெல்லாம் பேசிக். இது எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது இல்லையா? அது நம்ம எப்படி ஸ்கூல்ல வந்து 1 1 2 2 3 3 அப்படி மனப்பாடமா இப்படி நம்ம வாய்ப்பாடு சொல்லி நமக்கு வந்து அது மனசுல புரிஞ்சிருக்கோ, அந்த மாதிரி இந்த 24 மூலக்கூறுகளை கனவுல எழுப்பினாலும் நம்ம சொல்றது மாதிரி நம்ம மனசுல என்ன பண்ணணும், பதிச்சு வச்சுக்கணும். பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, கர்மேந்திரியம் என்ன, ஞானேந்திரியம் என்ன, அதுக்கப்புறம் 3 குணங்கள், ஜடேந்திரிய 3 குணங்கள், அதுக்கப்புறம் ஆத்மா. மொத்தம் 24 மூலக்கூறுகள். பரமாத்மா சேர்ந்தா 25. ஏன்னா இதுதான் இனிமே இந்த 3rd கேண்ட் முடிகிற வரைக்கும் இந்த 24 மூலக்கூறுகளை தான் அலசி ஆராய போறோம். அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து ஹனிமூன், அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம படிக்க போறோம். அதனால இந்த 24 மூலக்கூறுகளை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. சரியா? கஷ்டமா இருக்காது ஞாபகம் வச்சுக்கிறது? இல்ல மாதாஜி, சாரி மாதாஜி. இல்ல, ஜஸ்ட் நீங்க அவசரம், அது என்ன கொஸ்டின் அப்படின்னு உள்ள வாங்கிக்காம ஒரு ஆர்வத்துல என்ன இல்ல பண்ணல. மாதாஜி, அடுத்தது தன்மாத்திரை அதோட ரிலேட்டட், அந்த பூதோட ரிலேட்டட் என்ன சுவைக்கிறது, கேட்கறது, அந்த இதுதான் மாத்திரைகள். ஆமா, அது தன்மாத்திரா அப்படிங்கிறது என்னன்னா புலன்களோட தொடர்புடையது பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்றது. நான் அதுக்குதான் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். சோ அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள், வேலை செய்யக்கூடிய இயந்திரங்கள், அது நமக்கு தெரியும். அப்புறம் இந்த மலம் கழியும் உறுப்புன்னு இருக்கணும், மலம் கழியும் வாயின்னு இருக்கு. சோ அதுக்கு சரி பண்ணிக்கோங்க. வாய், பிறப்புறுப்பு, இது வந்து 5. மொத்தம் வந்து இந்த எல்லாம் சேர்ந்து இவங்க என்ன ஆயிட்டாங்க, இங்க வந்து ஆத்மா பத்தின குறிப்பு கிடையாது. சோ அதனால இப்ப நமக்கு 23 மூலப்பொருள்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாட்டினால ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து ரஜோகுணம் அதனுடைய கலவையினால மனம் அப்படிங்கிறது வருது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இருந்தாலும் திரும்ப வந்து இத வந்து திரும்ப சுத்த கோஸ்வாமி சொல்றார். தானி சைகசா சிருஷ்டும் அசமர்த்தானி பௌதிகம் சம்ஹத்ய தெய்வ யோகேன ஹம மண்டம வாஸ்ருஜன். மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. அலமேல மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். ஜட உலக அண்டத்தை தனியாக உற்பத்தி செய்ய இயலாததால் அவர்கள் பகவானது ஆற்றலின் உதவியுடன் சேர்ந்து ஒரு ஒளிமிக்க முட்டையை உற்பத்தி செய்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோசாயிஷ்டா பிசலிலே அண்டகோஷோ நிராத்மகः சாக்ரம் வை வர்ஷசா ஹஸ்ரமன் வவாத் சி தமேஸ்வரக. அடுத்து மொழிபெயர்ப்பு பொருளுரை 2 சேர்த்து படிச்சிருங்க. தனபாக்கியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளி வீசிய முட்டை கடலின் நீரின் மேல் உயிரற்ற நிலையில் மிதந்தது. பின்னர் பகவான் அதனுள் கர்ப்போதய சாயி விஷ்ணுவாக நுழைந்தார். பொருளுரை. இந்த பதத்திலிருந்து எல்லா அண்டங்களும் விளைவினை உண்டாக்கும் கடலில் மிதப்பதாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ அண்ட கோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து நீர்ல மிதந்துகிட்டே இருக்கு. அதனால்தான் இந்த இதை வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மாவுடைய அண்டம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம். முட்டை, பிரம்மாவுடைய அந்த முட்டை அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம கோழி முட்டை போடுற மாதிரி எல்லாம் நினைக்கூடாது. பிரம்மா வந்து இதை வந்து உருவாக்குறார். தஸ்ய நாவேர பூத்பத்மம் சஹஸ்ராத் கோருதுதீதி சர்வ ஜீவ நிகாயோகோ யத்ர ஸ்வயம்பூத் ஸ்வராட். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய கர்ப்போதசாயி விஷ்ணுவின் இந்தியிலிருந்து ஒளி பொருந்திய 1000 சூரியர்களை போன்ற ஒரு தாமரை மலர் முளைத்து எழுந்தது. இந்த தாமரை மலர் எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்கும் இடம் ஆகும். இந்த தாமரை மலரிலிருந்து வெளிவந்த முதல் உயிர் பொருள் எல்லாம் வல்ல இறைவன் பிரம்மன் ஆவார். சோ பிரம்மாவுடைய பிறப்புல இருந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சு சொல்றார். உமா மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே.
இந்த பதத்திலிருந்து பரமபுருஷ பகவானின் உடலில் தங்கிய பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இறுதி படைப்பின் கலைப்பிற்கு பின்னர் தாமரையின் மொத்த வடிவில் உருவாகின. இது இரண்ய கர்ப்பம் எனப்பட்டது. அதிலிருந்து வெளிவந்த முதல் உயிர் பொருள் பிரம்மன் ஆவார். அவர் பிற மிகுந்திருக்கும் விளையான அண்டத்தை சுதந்திரமாக படைக்க வல்லவர். தாமரை இங்கு 1000 சூரியர்களின் ஒளி பொருந்தியதாக வர்ணிக்கப்படுகிறது. இது உயிர் பொருட்கள் அனைத்தும் பகவானின் அங்கங்கள் என்பதை குறிக்கிறது. அவை அந்த தகுதி படைத்தவை. பகவானும் பிரம்மஜோதி எனப்படும் தன் உடல் ஒளியை எங்கும் பரவ விடுகிறார். பகவத்கீதையிலும் பிற வேத இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ள வைகுண்ட லோகத்தின் வர்ணனை இதனால் உறுதி செய்யப்படுகிறது. புனித வான்வெளியாகிய வைகுண்டத்தில் சூரிய ஒளி, சந்திர ஒளி, மின்சாரம் அல்லது நெருப்பு இவற்றிற்கு அவசியம் இல்லை. அங்குள்ள எல்லா கோள்களும் சூரியனை போன்ற சுய ஒளி பெற்றிருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ஏற்கனவே இந்த பிரம்ம சமிதியில பார்த்திருக்கோம், பகவத்கீதையிலே நம்ம பார்த்திருக்கோம். சோனு விஷ்ணு பகவதாய சேதே சலிலாச்சயே லோக சம்ஸ்தாம் யதா பூர்வம் நிர்மமே சம்ஸ்தயா ஸ்வயா. கர்ப்போதக கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமபுருஷ பகவான் பிரம்மனின் இதயத்தில் நுழைந்த பொழுது அதை தாங்க அவருடைய அறிவு கூர்மையினை பயன்படுத்தினார். அந்த அறிவு திறனோடு இறைவனை வணங்கி இந்த அண்டத்தை முன்பு இருந்தது போலவே பிரம்மன் படைக்க தொடங்கினார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 2வது ஸ்கந்தத்துல டீட்டெயில்டா பார்த்துட்டோம் இல்லையா? பிரம்மாவுக்கு தபக அப்படிங்கிற வார்த்தை காதுல கேட்டது. அதுக்கு முன்னாடி அவர் அந்த தன்னுடைய பிறப்பு, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார்? அந்த தாமரையிலிருந்து குதிச்சு அந்த தண்டை பிடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு போனார். எவ்வளவு தூரம் போனாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. திரும்ப ஏறி உட்கார்ந்துகிட்டார். அப்பதான் தபக அப்படிங்கிற வார்த்தை கேக்குது. அதனால அவர் தவம் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப தவம் பண்ணதுக்கு அப்புறம் பகவான் அவருடைய இதயத்துல இந்த சதுஸ்லோகி பாகவதத்தை சொன்னார். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு திரும்ப முன்னாடி எப்படி படைச்சார் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு திரும்ப படைப்பு தொழிலை அவர் தொடங்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப நம்ம அதை படிக்க போறது இல்லை. ஆனாலும் பொருளுடைய பிரபுபாத் நமக்கு கொஞ்சம் விளக்கமா எல்லாத்தையும் சொல்லுவார். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா கே மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு ஜெய். குறிப்பிட்ட நேரத்தில் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் காரணோதகசாயி விஷ்ணுவாகிய பரமபுருஷ பகவான் அவருடைய மூச்சில் இருந்து ஆயிரக்கணக்கான அண்டங்களை உருவாக்குகிறார். பின்னர் அவர் ஒவ்வொரு அண்டத்திலும் கர்ப்போதசாயி விஷ்ணுவாக மீண்டும் நுழைகிறார். தன்னுடைய வேர்வியினால் ஒவ்வொரு அண்டத்திலும் பாதியை நிரப்புகிறார். அண்டத்தின் மற்றொரு பாதி வெற்றிடமாக உள்ளது. அந்த வெற்றிடம் விண்வெளி எனப்படுகிறது. பின்னர் அவரின் முந்தியிலிருந்து தாமரை மலர் வெளிப்பட்டு முதல் வாழும் உள்பொருளாகிய பிரம்மாவை உருவாக்கும். பின்னர் மீண்டும் பகவானாகிய சீரோகதாசி விஷ்ணு பிரம்மாவையும் சேர்த்து எல்லா உயிர் பொருட்களின் இதயத்திலும் நுழைகிறார். இது பகவத்கீதையின் 15வது அதிகாரத்தில் உறுதி செய்யப்படுகிறது. பகவான் சொல்கிறார், நான் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கிறேன். என்னால் தான் நினைவும் மறதியும் உண்டாக்கப்படுகின்றன. தனிப்பட்ட உயிர் பொருட்களின் செயல்களை தானே அறிகின்ற முறையில் பகவான் ஒவ்வொருவருக்கும் நினைவும் புத்திசாலித்தனமும் அளிக்கிறார். சென்ற 1000 ஆண்டு காலத்தில் சென்ற பிறப்பில் அவன் அளிக்கப்பட்ட போது அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி செயல்படுவதற்கு அவற்றை கொடுக்கிறார். இந்த புத்திசாலித்தனம் ஒருவருடைய செயல் ஆற்றலுக்கு ஏற்றபடி அவர் அல்லது கர்ம விதியின்படி தோற்றுவிக்கப்படுகிறது. பிரம்மன் முதல் உயிர் பொருள். பகவானால் ரஜஸ் என்ற குணத்தில் செயல்பட்ட பிரம்மன் உரிமை வழங்கப்பட்டவர். அதனால் அவருக்கு தேவையான அளவு அறிவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவு மிகுந்த ஆற்றல் பெற்று விரிந்து இருப்பதால் பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்து பெரும்பாலும் அவர் விடுதலை பெற்றவராக இருக்கிறார். உயர்ந்த பதவி வைக்கும் மேலாளர் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரை போல சுதந்திரமானவர். அதுபோல பிரம்மன் இங்கு சுதந்திரமானவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஏனென்றால் அண்டத்தை கட்டுப்படுத்த பகவானின் பிரதிநிதியாக பரமபுருஷ பகவானை போன்றே ஆற்றலும் சுதந்திரமும் பெரும்பாலும் பெற்று விளங்குகிறார். பிரம்மனிடம் உள்ள மேலான ஆத்மாவான பகவான் அவருக்கு படைக்கும் அறிவை கொடுத்தார். அதனால் எல்லா உயிர் பொருட்களின் படைப்பாற்றல் அவருடைய சொந்த ஆற்றல் அல்ல, பகவானின் அருளாலே ஒருவனால் படைக்க முடியும். இந்த ஜட உலகில் அற்புதமான படைப்பு திறன் மிகுந்த அறிவியல் அறிஞர்களும் சிறந்த வேலையாளர்களும் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் பகவான் வழிகாட்டுதலால் தான் படைத்து செயல்படுகிறார்கள்.
ஒரு விஞ்ஞானி பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை பகவான் வழிகாட்டுதலால் படைக்க இயலும். ஆனால் தன்னுடைய அறிவினால் ஜட உலக இயற்கையின் விதிமுறை, அது என்னது மாதாஜி, வல்லாத சட்டங்களா மாதாஜி? அந்த விதிமுறை வல்லாத சட்டங்களை மிஞ்சுதல் அவருக்கு இயலாது. வழுவாத சட்டங்களை மிஞ்சுதல் அவருக்கு இயலாதது. ஏனெனில் பகவானின் தனி முதன்மைக்கு இதனால் குற்றம் உண்டாகும். பிரம்மா அந்த அண்டத்தை முன்பிருந்தது போலவே படைத்தார் என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் எல்லாவற்றையும் அதே பெயரால் அதே வடிவத்தால் முன்பிருந்த இயலுலக அண்டத்திற்குரிய ஒழுங்குடனே படைத்தார் என்று பொருள் தருகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு சுருக்கம் அப்படியே பிரபுபாத் வந்து நமக்கு இந்த பொருளுரையில கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம செகண்ட் கேரக்டர்ல எல்லாம் என்ன படிச்சோமோ அதை வந்து ஒரு சுருக்கமா கொடுத்துருக்கார். அப்போ பகவான் காரணதுக சாயி விஷ்ணு, காரணக்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுற. அவர் மூச்சு விடும்போது அண்டங்கள் என்ன ஆகுது? அவருடைய ரோம கால்கள்ல இருந்து அல்லது அவருடைய மூச்சுல இருந்து அண்டங்கள் வெளிவருது. அந்த அண்டங்களுக்குள்ள அவர் வந்து கர்ப்போத சாய் விஷ்ணுவா நுழைகிறார். தன்னுடைய வியர்வையினாலேயே அங்க வந்து ஒரு கர்ப்போதக கடலை உருவாக்குறார். அந்த கடல்ல அவர் பள்ளி கொண்டிருக்கார். அப்போ அவருடைய நாபியிலேருந்து ஒரு தாமரை மலர் முளைக்குது. அந்த தாமரை மலர் மேல முதல் ஜீவராசியான பிரம்மா உற்பத்தி செய்யப்படுறார். நம்ம பல தடவை பிரபுபா சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம். பகவானுக்கு படைக்கிறதுக்கு, பிரம்மாவை படைக்கிறதுக்கு யாருடைய துணை தேவைப்படல? லக்ஷ்மி தேவியுடைய துணை அவருக்கு தேவைப்படல. சோ அதனால பிரம்மாவுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா அஜ அப்படின்னு பேரு, பிறப்பற்றவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. பகவானுக்கும் அஜ அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. அதே சமயத்துல பிரம்மாவும் அஜ அப்படின்னு சொல்லப்படுறார், பிறப்பற்றவர். ஏன்னா தாய் தந்தையினுடைய இணைவு இல்லாமல் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அஜ அப்படின்னு பிரம்மாவும் சொல்லப்படுறார். சோ அப்படி பிரம்மா வந்து உருவாகிறார். உருவாகி தன்னுடைய செயல் என்ன, தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கார். பகவானால அறிவுறுத்தப்பட்டு திரும்ப அவர் படைப்பு தொழில செய்றார். பிரம்மா ரஜோகுணத்துக்கு உரிமை வழங்கப்பட்டவர், அதாவது ரஜோகுணத்துடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறார். எதையாவது படைக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் ரஜோகுணம் கலந்திருந்தா தான் அதை வந்து செய்ய முடியும். சோ அதனால அவர் அப்படி பண்றார். ஆனாலும் அவர் என்ன கிடையாது, அவர் வந்து சுப்ரீம் கிடையாது. அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். பகவானுக்கு உட்பட்டவர், ஆனா பகவானை போலவே செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் படைக்கிறது சர்க்கம், பிரம்மா படைக்கிறது விசர்க்கம். ஸோ பிரபுபாத் இங்க வந்து விஞ்ஞானிகளை பத்தி சொல்றார். ஒரு விஞ்ஞானி பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை பகவான் வழிகாட்டுவதால் படைக்க இயலும். ஆனால் தன்னுடைய அறிவினால் ஜட உலக இயற்கையின் விதிமுறை வழுவாத சட்டங்களை மிஞ்சுதல் அவருக்கு இயலாதது. ஏன்னா பகவானுடைய சட்டத்தை எந்த விஞ்ஞானியும் என்ன பண்ண முடியாது, மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது. இரவை பகலாக்க முடியுமா? பகலை இரவாக்க முடியுமா? இல்ல ஒரு நிமிஷத்தை நிறுத்த முடியுமா? ஒரு நொடியை நிறுத்த முடியுமா? ஒரு நொடி நேரத்தை இல்ல ஒரு நொடி இப்ப போக கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து தக்க வச்சுக்க முடியுமா? எதையுமே அவங்களால பண்ண முடியாது. அவங்களால. ஆனா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல, மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் அதை பார்த்து மக்கள் வந்து ஏமாந்து போறாங்க. சோ அதனால பிரம்மா என்ன பண்றாரு, முன்னாடி எப்படி இருந்ததோ பகவான் அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து எந்த மாற்றமும் இல்லாம அதே மாதிரி படைக்கிறார். சசர்ஜ சாயயா வித்யாம் பஞ்ச பர்வான மக்ரதஹ தமிஷ்ரமந்த தாமிஷ்ரம் தமோ மோகோ மகாதமக. முதலில் பிரம்மன் தன் நிழலில் இருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்களை மூடும் அறியாமையை படைத்தார். அவை 5 வகைப்படும். அவை தாமிஷ்ர, அந்த தாமிஷ்ர, தமஸ், மோகம், மகாமோகம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏற்கனவே நம்ம இதை படிச்சோம் இல்லையா? ஞாபகம் வருதா? அறியாமையத்தான் முதல்ல படைச்சார். ஏன் படைச்சார்? அந்த அறியாமை இருந்தா தான் ஜீவராசிகள் என்ன பண்ண முடியும், ஜட உலகத்துல அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சந்தோஷமா அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அனுபவிக்கவே முடியாது. இதெல்லாம் பண்றது பாவம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனந்தமா அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். புலன்களால் கிடைக்கும் நுகர்ச்சியை அனுபவிக்க இந்த ஜட உலகிற்கு வரும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள்
அல்லது வாழும் உயிர்கள் தொடக்கத்தில் 5 வேறுபட்ட சூழ்நிலையால் மூடப்படுகின்றன. முதல் நிலைமை தாமிஸ்ர அல்லது கோபத்தால் மூடப்பட்டது. இயல்பாக ஒவ்வொரு வாழும் உள்பொருளுக்கும் மிகச்சிறிய அளவில் சுதந்திரம் உள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா பகவானை போலவே அனுபவிக்கவோ நினைக்கவோ முடியும் என்று எண்ணுவது இந்த மிகச்சிறிய அளவில் தரப்பட்ட சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதாகும். நான் ஏன் பகவானை போன்றே சுதந்திரமாக அனுபவிக்க கூடாது? மறதி, கோபம் அல்லது பொறாமையின் இயல்பினால் இந்த உணர்வு ஏற்படும். வாழும் உள்பொருள் நிரந்தரமாக பகவானின் அங்கமாக, தொண்டனாக இருப்பதால் பகவானுக்கு சமமாக அனுபவிக்க அதனால் ஒருபோதும் இயலாது. அவன் இதை மறக்கும் பொழுது எப்படியாவது பகவானுடன் ஒன்றிவிட வேண்டும் என்று முயற்சிக்கும் போது அவன் புனிதமான உணர்வு களத்தில் கூட வாழும் உயிர் பொருளின் தாமிஸ்ர மனப்பான்மையை மிஞ்சுவது கடினம். ஜடவுலக வாழ்வின் சிக்கலில் இருந்து வெளிவர முயற்சிக்கும் போது பலர் பகவானுடன் ஒன்றுபட விரும்புகிறார்கள். அவர்களின் தெய்வீகமான உன்னத செயல்களில் கூட தாமிஸ்ர எனப்படும் இந்த கீழ்த்தரமான மனப்பாங்கு தொட்டுகிறது. அந்த தாமிஸ்ர மரணத்தை இறுதி முடிவாக கருதுவதை உள்ளடக்கியது. நாஸ்திகர்கள் பொதுவாக உடலே தனித்தன்மை வாய்ந்தது என்றும் அதனால் உடல் முடிவு பெறும்போது எல்லாமே முடிவு பெறுகிறது என்றும் நினைக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் முடிந்தவரை ஜட உலக வாழ்வில் உடல் இருக்கும் வரை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்களின் புனை கருத்து தத்துவம் என்னவென்றால், நீ வாழும் அளவும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதாகும். பாவம் எனப்படும் எல்லாவித தவறுகளை செய்தாலும் கருத்தில் கொள்ளாதே. குறைவில்லாமல் நீ உண்ண வேண்டும். பிச்சை எடு, கடன் வாங்கு, திருடுவதாலும் கடன் வாங்குவதாலும் பாவச் செயல்களில் ஈடுபட்டு அதற்காக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த தவறான கருத்தை மறந்துவிடு. ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்துவிடும். யாருமே வாழும்போது அவன் செய்யும் செயல்களுக்கு பொறுப்பல்ல. வாழ்வின் இந்த நாத்திக கருத்து மனித நாகரிகத்தை அழிப்பதாகும். ஏனென்றால் வாசகம் கடந்த நிலையின் தொடர்ச்சியினை அறியாமல் இருப்பதே அதற்குரிய காரணமாகும். அந்த தாமிஸ்ர அறியாமை தமசின் விளைவாகும். புனித ஆத்மா பற்றி எதையும் தெரிந்து கொள்ளாது இருக்கும் நிலையே தமஸ் எனப்படும். இந்த ஜட உலகமும் பொதுவாக தமஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் வாழும் பொருள்களில் 99% தாம் ஆத்மா எனப்படும் தனித்தன்மையை அறியாதவர்கள். பெரும்பாலும் எல்லோரும் தான் இந்த உடலே என்று நினைக்கின்றார்கள். அவனிடம் புனித ஆத்மா பற்றிய செய்தி எதுவும் இல்லை. இந்த தவறான கருத்தின் அடிப்படையில் ஒருவர் எப்போதும் இது என் உடல், இந்த உடலுடன் உறவுள்ள அனைத்தும் என்னுடையது என்று நினைக்கின்றார். அப்படிப்பட்ட தவறுதலாக வழிநடத்தப்பட்ட பொருள்களுக்கு கவர்ச்சியான வாழ்வே ஜட உலக இருப்பிற்கு பின்புலமாக இருக்கிறது. உண்மையில் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகின் அறியாமையில் கவர்ச்சியான வாழ்வால் வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கவர்ச்சியான வாழ்வுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் இல்லம், தாய்நாடு, குழந்தைகள், செல்வம், பொருள் வளம் என்று அழைக்கப்படும் இவற்றில் பிடிப்புள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த பிடிப்புகள் அதிகரிக்கும் போது மோகம் அல்லது வாழ்வின் உடலியல் கருத்து பற்றிய மயக்கமும் அதிகரிக்கிறது. இவ்வாறு நான் இந்த உடலுக்கு சொந்தமான எல்லாம் என்னுடையது என்ற எண்ணமும் அதிகரிக்கின்றது. முழு உலகமும் மோகத்தில் ஆழ்த்தப்படுவதால் உட்குழு பிரிவு சமுதாயங்கள், குடும்பங்கள், தேசிய தன்மைகளும் படைக்கப்படுகின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுகின்றன. மகாமோகம் என்றால் ஜடவுலக இன்பத்தில் பித்தாகி திரிவது. சிறப்பாக இந்த கலியுகத்தில் ஜடவுலக இன்பத்திற்காக பரிவாரங்களை ஒன்று சேர்க்கும் பித்தத்தால் எல்லாரும் மூழ்கடிக்கப்படுகின்றனர். இந்த விளக்கங்கள் விஷ்ணு புராணத்தில் மிகவும் அழகாக தரப்பட்டுள்ளன. அதில் கூறப்பட்டுள்ளது, தமோ விவேகோ மோகஸ்ய கரண விப்ரம மகோ மோகஸ்து விக்னேயோ பிராம்யா போக சுகைசனா மரணம் ஹி அந்த தாமிஸ்ரம் குரோத உச்சதே அவித்யா பஞ்ச பர்வைசா பிராதுர் பூதா மகாத்மனக. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல தேவையே இல்லை. இந்த பொருளுரைக்கு உலகம் இன்னைக்கு எப்படி இருக்கோ அதுதான் இந்த பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேணா பணம் சம்பாதி, வாழ்க்கைய அனுபவி, அதானே இன்னைக்கு ஸ்லோகன் இல்லையா? எப்படி வேணா வாழ்க்கையை அனுபவிக்கலாம். பணம் கையில இருந்தா போதும், எந்த வழியில வேணா வாழ்க்கையை அனுபவிக்கலாம். திருடு, பொய் சொல்லு, கொள்ளையடி, என்ன வேணா பண்ணு. ஆனா என்ன மட்டும் பண்ணணும்? பணத்தை மட்டும் சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிச்சு அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி வேணா அனுபவிக்கலாம். எந்த செயல், பாவம், புண்ணியம் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காங்க. சோ அதனால இங்க என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னாக்க, தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் கிடையாது.
நம்ம தமிழ்ல படிக்கிற அந்த கிடையாது, இது அந்த தாமிஸ்ரம். ஆஹ் 28 வகையான நரகலோகங்கள் இருக்கு. அந்த நரகலோகங்களுக்கு இந்த பெயர்கள் இருக்கு. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், அந்த மாதிரியான நரகலோகங்கள் எல்லாம் 5வது காண்டத்தினுடைய இறுதியில விளக்கப்பட போகுது. இந்த தாமிஸ்ரம்னா என்ன, அந்த தாமிஸ்ரம்னா என்ன அப்படிங்கறத அதை படைக்கிறார் இல்லையா பிரம்மா, அதனுடைய விளக்கத்தை தான் பிரபுபா சொல்றார். அப்போ இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்க எங்க போவாங்க, அந்த நரகலோகங்களுக்கு போவாங்க. தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், கிருமி போஜனம், இந்த மாதிரி 28 வகையான நரகலோகங்கள் இருக்கு. அந்தந்த பாவம் எந்தெந்த பாவம் செய்யறவங்க எந்தெந்த இடத்துக்கு போய் என்னென்ன மாதிரி தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு. இந்த தாமிஸ்ர மனப்பான்மைன்னா பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த உடலை எப்படியாவது நம்ம அனுபவிக்கணும். பகவான் மட்டும் என்ன அனுபவிக்கிறார், அவர் மட்டும்தான் அனுபவிப்பாளரா? அவருக்கு என்ன அத்தனை பெண்களோட அவர் என்ன நடனம் ஆடுறார், நான் ஒரு 10 பெண்ணோட நடனம் ஆடக்கூடாதா? அப்ப பெண்கள் என்ன, இன்னைக்கு காலத்துல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் நான் ஒரு 10 ஆணோட நடனம் ஆடக்கூடாதா, ஒத்தனோட இருக்கணும்னு யார் சொன்னது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான மனோநிலை உள்ளவங்க எங்க போவாங்க, அந்தந்த நரகத்துக்கு போவாங்க. சோ அந்த தாமிஸ்ர அறியாமை அப்படிங்கிறது தமசின் விளைவாகும். தமோ குணத்தினுடைய விளைவுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு வருது இல்லையா? சோ இந்த உடல் நம்ம உடல் கிடையாது, ஆத்மா, இதெல்லாம் நம்ம யார் சொல்லி கொடுப்பா கூப்பிட்டு வச்சு, நீ இந்த உடல் கிடையாது, நீ ஆத்மா, நீ நித்தியமானவன், நீ பகவானுக்கு தொண்டு செய்யத்தான் இருக்க, நீ வைகுண்ட லோகம் போகணும், இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? என்ன சொல்லி தராங்க, நீ இந்த உடலை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க. இந்த குழந்தைய வீட்டுல நம்ம பாராட்டி சீராட்டி வளர்க்கும் போதே பாருங்க, நீதான் ராஜா, நீதான் ராணி, இந்த வீட்டோட ராஜா நீ, இந்த வீட்டோட ராணி நீ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இருக்க, என் தங்கமே, என் செல்லமே, நீ அனுபவி அனுபவி அனுபவின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும். ஆனா எப்படி சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்கள அப்படின்னா, இந்த வீட்டுல பகவான் தான் ராஜா, நீ பகவானுடைய சேவகன், தொண்டன், பகவானுக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணு, பகவானுக்கு இந்த பூவை கொண்டு போய் வை. தங்கமேன்னு கொஞ்சம் தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன செய்யணும், ஏன்னா அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. அதனால அந்த குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு நாம பகவானுடைய சேவகன், தொண்டன் அப்படிங்கிறத மனசுல பதிய வைக்கணும். நாம அனுபவிக்க முடியாது, பகவான் தான் அனுபவிப்பாளர். ஒரு பொம்மை வாங்கினா கூட அந்த பொம்மையை கொண்டு போய் பகவானுக்கு முதல்ல ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விளையாடு அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல்ல அனுபவிக்க வேண்டியவர் அவர் தான். ஏன்னா அந்த ஒரு வேகம் இருக்கே, அந்த பார்சல் வந்த உடனே இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்களே, நீ அமேசான்ல புக் பண்ணு, நீ அதுல புக் பண்ணு. என் பேரனே சொல்றான், பாட்டி பர்த்டே அப்போ நாங்க இங்க வந்துட்டோம், சரி நீ மாயப்பூர் போனா போய்க்கோ, எனக்கு கரெக்டா பர்த்டே அன்னைக்கு வர மாதிரி அமேசான்ல இந்த பொம்மையை புக் பண்ணி எனக்கு கரெக்டா அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இப்ப என்ன தெரிஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி அது அந்த 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 பார்சல் வந்த உடனே அதை யார் வாங்கணும், அதை யார் ஓபன் பண்ணணும், எவ்வளவு கிரேசியா இருக்காங்க. ஏன் அந்த அனுபவிக்கிற மனப்பான்மை, நான் தான் அனுபவிப்பாளன், இது என்னுடையது, நான் அனுபவிப்பாளன். அப்போ ஒரு மண்டையில ஒரு தட்டு தட்டி கொண்டு போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நீ அனுபவி சொல்லும் போது அந்த எண்ணம் கொஞ்சம் ஒரு டிகிரி என்ன ஆகும், கம்மி ஆகும். இல்ல பத்தியா உனக்காக நான் எப்படி புக் பண்ணிருக்கேன் பார், கமான் இதை ஓபன் பண்ணு அப்படின்னு நம்ம உங்களை ரொம்ப அதெல்லாம் உசுப்பி உசுப்பி விட்டு விட்டு வளர்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் நம்மள என்ன பண்ணுவாங்க, நீ போ வெளியில, நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி, அது நம்மள போன்னு சொல்றதுக்காக இல்லை, பட் அவங்க வாழ்க்கையில அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த மனப்பான்மை, நான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு குறையணும்னா பகவான் தான் அனுபவிப்பாளர், அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கிறோம், பகவான் அனுபவிச்சதை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரியான நரக லோகங்களுக்கு நாம செல்ல வேண்டி இருக்கும். பிரபா சொல்றார், மோகம் மகா மோகம், இதெல்லாம் பிரம்மா படைச்சிட்டார். இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரம்மா படைச்சிட்டார். இப்போ இனிமே வரதெல்லாம் ரொம்ப படைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தினால பிரம்மா படைச்சிருக்காரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். விசசர்ஜாத்மனக காயம் நாபி நந்ததம் ஸ்தமோமயம் ஜக்ருஹ்ய ஜக்ருஹர்ய யக்ஷர ராக்ஷாம்சி ராத்ரிம் ஷூத திருஷமுத்பவாம். மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
அருவருப்பினால் பிரம்மா தன் அறியாமையாகிய உடலை தூக்கி எறிந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யக்ஷர்களும் ராட்சசர்களும் உடலின் உடைமைக்காக பாய்ந்தார்கள். அது இரவின் வடிவில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரவு என்பது பசிக்கும் தாகத்துக்கும் மூலமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒவ்வொரு படைப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மா அந்த உடலை விட்டுருவார், அதாவது அந்த எண்ணத்தை விட்டுருவார். அந்த எண்ணத்தை ஒவ்வொருத்தர் வந்து பிடிச்சுக்குவாங்க. சோ அப்படி வந்து நிறைய வந்து இப்ப பார்க்க போறோம். शूद्रुड्यामो पशु षष्टास्तेतं जक्तुमभि दुद्रुवुः मा रक्षतैनं जषत्वमित्युगः शूद्रुडर्हिताः. பசியாலும் தாகத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பிரம்மனை விழுங்கும் ஆவலுடன் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஓடி அவரை கொல்லுங்கள், தின்னுங்கள் என்று கத்தினார்கள். யாரு? இந்த யக்ஷர ராட்சசர்கள். அவங்கெல்லாம் வந்து பிரம்மாவை துரத்திக்கிட்டு போறாங்க. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பசியாலும் தாகத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பிரம்மனை விழுங்கும் ஆளுடன் எல்லா பக்கங்களிலிருந்து ஓடி அவரை கொல்லுங்கள், தின்னுங்கள் என்று கத்தினார்கள். ராட்சசர்களின் பிரதிநிதிகளாகிய யட்சசர்கள் உலகின் சில நாடுகளில் இன்னும் இருக்கிறார்கள். அந்த நாகரிகமற்ற மனிதர்கள் தங்கள் பாட்டன்களை கொல்வதில் இன்பம் அடைகிறார்கள். அந்த உடல்களை வாட்டுவதன் மூலம் அவர்களுக்கு பிரியமான விருந்தினை உண்கிறார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி மக்கள் இருக்கிற உணவு முறை இருக்கிற மக்களும் இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்காங்க. வயசானவங்களை வந்து ஓட விட்டுருவாங்க. அவங்க ஓட ஓட என்ன பண்ணுவாங்களாம், அம்பு விட்டு அவங்கள கொண்டு அதுக்கப்புறம் அந்த உடலை புசிப்பாங்களாம். சோ அந்த மாதிரியான மக்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பரம்பரையில வந்தவங்க, இந்த யட்சர்கள் அவங்களுடைய அந்த பரம்பரையில வர்றவங்க. தேவஸ்தானாக சம்பிக்னோ மாமாம் ஜஷத ரக்ஷத அஹோ மே யக்ஷர ராட்சாம்சி பிரஜாயூயம் பபூவித. எல்லா தேவர்களுக்கும் தலைவரான பிரம்மா மிகுந்த கவலையுடன் அவர்களை கேட்டுக்கொண்டார். என்னை தின்று விடாதீர்கள், ஆனால் காப்பாற்றுங்கள். நீங்கள் என்னிடத்திலிருந்து பிறந்தவர்கள், எனவே என்னுடைய பிள்ளைகள் ஆவீர்கள். மேலும் நீங்கள் யக்ஷர்களும் ராட்சசர்களும் ஆவீர்கள். இந்த மனப்பான்மை இருக்கிறவங்கள படைச்சுத்தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுக்கறதுக்காக பிரம்மா வந்து இந்த மாதிரி படைக்கிறார். ஸோ அதனால பிரம்மா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறார், என்ன விட்டுருங்கப்பா, என்ன தின்னு வச்சிடாதீங்க, நான் தான் உங்க அப்பா, நான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கிறார். என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்மாவின் உடலில் இருந்து பிறந்த தீயவர்கள் யக்ஷர்கள் என்றும் ராட்சசர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் சிலர் பிரம்மனை உண்ண வேண்டும் என்றும் மற்றும் சிலர் அவர் காப்பாற்றப்படக்கூடாது என்றும் கத்தினார்கள். பிரம்மனை உண்ண வேண்டும் என்று கூறியவர்கள் யக்ஷர்களாகவும் அவர் காப்பாற்றப்படக்கூடாது என்று கூறியவர்கள் மனிதனை உண்ணும் ராட்சசர்களாகவும் ஆனார்கள். யக்ஷர்கள் ராட்சசர்கள் ஆகிய இருவரும் பிரம்மனின் மூலப்படைப்பு ஆவார்கள். அண்டமெங்கும் பரவியுள்ள நாகரிகமற்ற மனிதனின் பிரதிநிதியாக இன்று வரை உள்ளார்கள். அவர்கள் அறியாமை எனும் குணத்தை கொண்டு பிறந்தவர்கள். அதனால் தங்களுடைய நடத்தையால் அவர்கள் ராட்சசர்கள் அல்லது மனித இறைச்சி உண்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா 84 லட்சம் ஜீவராசிகள்ல இவங்களும் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளும் இந்த பிறவியெல்லாம் எடுத்திருக்கோம்னு அர்த்தம். இந்த பிறவியெல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன பிறவிக்கு வந்திருக்கோம்? மனித பிறவிக்கு வந்திருக்கோம். இதை விட்டோம், திரும்ப என்ன ஆகணும்? இந்த சைக்கிள்ல திரும்ப போய் மாட்டிக்கணும். இது படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? பயமாவும் இருக்கு, அதே சமயத்துல அருவருப்பாவும் இருக்கு. ஆனா இந்த பிறவியெல்லாம் கடந்துதான் நம்ம இப்ப எந்த பிறவிக்கு வந்திருக்கோம்? மனித பிறவிக்கு வந்திருக்கோம். அப்போ பிரபுபாதருடைய கருணையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கருணையை கொடுத்து நம்மளை காப்பாத்த பாக்குறார். இதெல்லாம் படிக்கும்போது நம்ம அதைதான் உணரணும். இதெல்லாமா இருக்கும் படைப்பு, இதெல்லாமா படைப்பாங்க, பிரம்மா இதுக்கு இப்படி படைச்சார் அப்படி படைச்சார் அப்படின்னு கேட்கறத விட நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த படைப்பெல்லாம் தாண்டி, இந்த பிறவியெல்லாம் தாண்டிதான் நான் வந்திருக்கேன். இனிமே என்ன பண்ணக்கூடாது? திரும்ப இந்த பிறவி சக்கரத்துல திரும்ப போய் நான் மாட்டக்கூடாது. ஏன்னா மனம் இருக்கே, மனம் இது ரொம்ப மோசமானது. எந்த விதத்துல வேணா நம்மளை கவுத்து விட்டு என்ன பண்ணும், என்ன நிலைக்கு வேணா நம்மளை கொண்டு போய் தள்ளும். அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு மனசுக்கு? ஏன்னா அது மனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க,
கிருஷ்ணர் தான் மனம். மனசாஸ்மி அப்படின்னு சொல்றாரு 10வது அத்தியாயத்துல. நான் தான் மனம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த மனம் ஏன் இவ்வளவு பொல்லாததா இருக்கு அப்படின்னாக்க இது ரொம்ப அப்பாவியானதான். அதுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது பேசாம கேட்டுட்டு சும்மா இருக்குமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரம் சொல்லிட்டு இந்த சும்மா அமைதியா இரு, வேற எதையும் ஆசைப்படாது அப்படின்னு அதை நல்லா ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அது சொன்ன பேச்சு கேட்டு இருக்குமோ? ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை அந்த மாதிரி உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறோம். அது பின்னாடி நம்ம போயிடுறோம். அது பின்னாடி நம்ம போய் சரி கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், அதுல இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு அது என்னென்ன சொல்லுதோ அது பின்னாடி நம்ம போயிடுறோம். அதனால அது என்ன பண்ணுது, ஓ நீ என் பின்னாடி வரியா, அப்ப நான் உன்னை இழுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை இழுத்துட்டு போகுது. நம்ம அதை கட்டுப்படுத்தி இல்ல நீ ஹரேகிருஷ்ண மந்திரம் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். நீ பகவத்கீதை மட்டும் கேளு போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கட்டுப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அப்படியே கட்டுப்பட்டு என்ன பண்ணுமா, நம்ம சொல்றதை கேட்குமோ. அது பை பிராக்டிஸ்ல நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் விடுறது ஈஸி. எது ஈஸி? வெங்காயம் பூண்டு, காஃபி, டீ இதெல்லாம் ஈஸி. ஆனா இருக்கிறதுல எது கஷ்டம் அப்படின்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் தான் கஷ்டமான ஃபெஸ்டிவல். இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? இன்னைக்கு காலைல கேட்டீங்களா கிளாஸ்ல இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்னு? நாளைக்கு தானே ரத யாத்திரை. இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? மாதாஜி குண்டலிகான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குண்டிச்சா மார்ஜனம். இன்னைக்கு என்னது? குண்டிச்சா மார்ஜனம். கோவிலை தூய்மை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. குண்டிச்சா கோவில்ல தான் இப்ப ஜெகநாத ரத யாத்திரையில எங்க இறங்க போறாரு? குண்டிச்சா இந்த ஸ்ரீமந்திருக்கு போக போறாரு. சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு அந்த கோவிலை தூய்மை செய்யக்கூடிய விழா இன்னைக்கு. ரொம்ப அற்புதமான விழா. காலம்பரை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. அந்த விழா எதோட தொடர்புடையது அப்படின்னா நம்ம மனதோட தொடர்புடையது. இந்த பாஸ்ட் டைமே பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப அற்புதமான பாஸ்ட் டைம். குண்டிச்சா கோவிலுக்கு பக்கத்துலதான் இந்திரஜிம்ன சரோவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சரோவர் இருக்கு. பூரிக்கு போனவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்திரஜிம்ன சரோவர்ல இருந்து பெரிய ஒரு ஹியூமன் ரோ ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த குண்டிச்சா கோவில் வருஷம் முழுக்க பூட்டி தான் இருக்கும். அங்க யாரும் பகவான் கிடையாது. சோ இந்த ரத யாத்திரான் போது மட்டும்தான் பகவான் ஒரு வாரம் அங்க தங்கி இருக்க போற. மத்த நாள் அது சும்மாதான் இருக்கும். அப்ப சும்மா போட்டு வச்சிருந்தா என்ன எப்படி இருக்கும்? ஒரே தூசி அந்த மாதிரிதானே இருக்கும். அது வேற. அது மட்டும் இல்லாம குண்டிச்சா கோவிலை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு. அற்புதமான மரங்கள் இருக்கு. அப்போ அந்த மரத்துல இருந்து களை உடைஞ்சு விழுந்திருக்கிறது, இலை தலையெல்லாம் விழுந்திருக்கிறது, அந்த மாதிரி ஒரே குப்பையா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னாக்க காஷி மிஸ்ரா தான் இன்சார்ஜ். அதனால அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறார், இந்த மாதிரி தயவு செய்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க குண்டிச்சா கோயில தூய்மை செய்யறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சோ அப்ப காஷி மிஸ்ரா என்ன பண்றாரு, சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரதாபருத்ர மகாராஜர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறார். அப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது, கிளீன் பண்றதுக்கு என்ன தேவை, நமக்கு வாருகோல் தேவை இல்லையா? அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் தூக்கி போடணும், தண்ணி பானை எல்லாம் தேவை, தொடப்பம் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க. எல்லாம் இறங்கிருச்சு. தொடப்பம் எல்லாம் இறங்கிருச்சு. மகாபிரபுவே கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த கோவில தூய்மை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எப்படி தூய்மை பண்றாங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், நான் டைம் இல்லைங்கிறதுனால ஷார்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு பாஸ்ட் டைம் இது. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, முதல்ல பெரிய பெரிய குப்பைகள், கல்லு, இந்த மரத்தோட கிளை உடைஞ்சு கிடக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பெரிய குப்பைகள் கிராஸா இருக்கு இல்லையா, அதெல்லாம் முதல்ல கொண்டு போய் தூக்கி வெளியில போடுறாங்க. அது எதோட தொடர்புடையது அப்படின்னா நாம கடைபிடிக்கிற இந்த 4 சட்டத்திட்டங்களோட தொடர்புடையது. மிகப்பெரிய பாவங்கள், மாம்சம் சாப்பிடுறது, தவறான ஆண் பெண் உறவு, அதுக்கப்புறம் போதை, சூதாட்டம், இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமையான பாவங்கள். இதெல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தூக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க தூசி எல்லாம் பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னது அப்படின்னாக்க நமக்குள்ள இருக்கிற காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மார்ச்சரியா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ள நல்லா அழுத்தமா உட்கார்ந்து.
சோ அதெல்லாம் வந்து தொடச்சு அதெல்லாம் வந்து தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. சோ மகாபிரபு சொல்ற யார் வந்து நிறைய குப்பைகளை சேகரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்ற. ஆனா எல்லாரும் கொண்டு வந்து கொட்டுறதை விட மகாபிரபு கொட்டுறதுதான் என்ன இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அவர்தான் வந்து நிறைய கொண்டு வந்து கொட்டுறாரு. அதுவும் வந்து தூரமா கொண்டு போய் போடுறாங்க. பக்கத்துல போட்டா என்ன ஆகும், திரும்ப காத்துடுச்சு உள்ள வந்துரும். நம்ம மனசுலயும் அப்படிதான். இந்த காம குரோதா இதுதான் நம்ம டெய்லி கேட்டுட்டே இருக்கோம். நியூஸ்ல வேற என்ன கேட்கிறோம், இதுதான் கேட்கிறோம். நியூஸ்ன்னு போட்டோம்னா என்ன கேட்கிறோம், இவன் அவனை கொலை பண்ணிட்டான், இந்த பொண்ணு அவனை கொண்டுடுச்சு, இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் திரும்ப 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 அக்குமுலேட் பண்றோம். நியூஸ் கேட்டு 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 கேட்டு. முன்னாடி எல்லாம் நியூஸ்னா உலகத்துல நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த தலைவர் அந்த மாதிரி சொன்னார், அவர் இந்த மாதிரி சொன்னார், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நியூஸ் கேட்கறது எல்லாமே என்ன இருக்கு, வெறுமை இதுதான். அப்போ தூரமா கொண்டு போய் போடாம என்ன பண்றோம், திரும்ப அத இன்னும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம நியூஸை கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா திரும்ப 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 திரும்ப, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதே நம்ம இன்னும் வெளியில போகல. அப்ப இன்னும் என்ன பண்றோம், இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போறோம். இதேதான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இது ஒரு பக்கம் இருந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும். பட் மகாபிரபுவோட அந்த நிலையில அவர் தூக்கி எல்லாத்தையும் தூரம் போட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்றாங்க. அந்த இந்திரஜிம்ன சரோவர்ல இருந்து 2 செயின் ஃபார்ம் பண்றாங்க. ஒரு செயின் என்ன அப்படின்னாக்க, இந்திரஜிம்ன சரோவர்ல இருந்து ஒருத்தர் வந்து மண்பானையில தண்ணியை எடுக்கணும், பக்கத்துல இருக்கிறத கொடுக்கணும், அவர் இவர்கிட்ட கொடுக்கணும், இவர் இவர்கிட்ட கொடுக்கணும். கடைசியில அது எங்க போகும், குண்டிச்சா கோவிலுக்குள்ள போகும். சோ அங்கேருந்து ரிட்டர்ன் எப்படி வரணும், தண்ணி எல்லாம் ஊத்துறதுக்கு அப்புறம் எம்டி பானை வரணும் இல்லையா. சோ அந்த எம்டி பானை வரதுக்கு ஒரு செயின் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த குண்டிச்சா மந்திரை வந்து அவங்க வந்து சுத்தம் பண்றாங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து டிதாய் சேவினி மாதாஜியோட கிளாஸை ஷேர் பண்றேன். இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பொறுமையா ஒரு நாள் நம்ம வந்து அதை தமிழ்ல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம இந்த சாப்டருக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா இதை படிச்ச உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. சோ இன்னைக்கு காலையில நீங்க கேட்டிருப்பீங்களோ என்னமோ நான் நினைச்சேன். இன்னைக்கு வந்து குண்டிச்சா மார்ஜனம் ரொம்ப அற்புதமான ஃபெஸ்டிவல். சோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த கோவிலை வந்து சுத்தம் பண்றாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெகநாதர் வந்து உட்காரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை தன்னுடைய மேலாடையை எடுத்து அவர் வந்து துடைக்கிறாங்க. மாதாஜி சொன்னாங்க அழகா, நம்ம வந்து எங்கேயாவது துடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பழைய துணி இருந்தா கொண்டு வா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், துடைக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஜெகநாதர் உட்கார போற இடம் அப்படிங்கிறதுனால மகாபிரபு என்ன பண்றாரா, அவருடைய மேலாடையை எடுத்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்றாரு. சோ எவ்வளவு டீடைல்லயும் அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப கவனமா இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா அந்த இடுக்குல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. தண்ணி எல்லாம் மேல கூரையில எல்லாம் போடுறாங்க, கோவில் கூரை மேல எல்லாம் போட்டு கூரை எல்லாமே கிளீன் பண்ணி அதை வந்து கொண்டு வர்றாங்க. யாருக்கும் என்ன இல்ல, ஒரு 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 நான் தான் இந்த சேவை செய்யறேன், நான் பாரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், நீ காலி பானையை தான் நீ வந்து பாஸ் பண்ற, நான் தண்ணி பானை எடுக்க, அதுதான் வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ், அதுதான் வந்து ரொம்ப நல்லது, நீ வந்து எம்டி பானையை தூக்கிட்டு போற அப்படிலாம் யாரும் நினைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த குண்டிச்சா மார்ஜன சேவையில யாரும் வேற எந்த வார்த்தையும் பேசல. எல்லாரும் பேசின ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இந்த வார்த்தையை தவிர வேற யாரும் எதுவும் பேசல. சோ தண்ணி வேணுமா கிருஷ்ணா கிருஷ்ணா, வாறுகோல் வேணுமா கிருஷ்ணா கிருஷ்ணா. எப்படி உங்களுக்கு புரியும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னா இது தண்ணியா வாறுகோலான்னு எப்படி புரியும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனமும் ஒத்து ஒரு சேவையில இருந்ததுன்னா இந்த இடத்துல இப்ப என்ன தேவை அப்படிங்கிறது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் இல்லையா. இன்னைக்கு காலம்புற பாகவதம் கிளாஸ்ல வந்து கிருஷ்ண சைத்தன்ய பிரபு அழகா சொன்னார். இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னாக்க, குழந்தை அழுது, சாதாரணமா ஒரு குழந்தை அழுது, ஒரு மாசம் 2 மாசமா ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், இந்த குழந்தை எதுக்கு அழுது, ஈரமாயிருக்கும் அழுது, பசிக்கு அழுது, ஆனா அந்த குழந்தை ஒரே டியூலதான் அழுது. ஆனா அம்மாவுக்கு எப்படி புரியுது, ஓ ஈரம் பண்ணிட்டு அழுது, இல்ல பசிக்கு அழுது அப்படின்னு எப்படி அம்மாவுக்கு புரியுதோ, அந்த மாதிரி அந்த சேவையில ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இப்ப வாறுகோல் வேணுமா, தண்ணி வேணுமா, இல்ல என்னத்துக்காக அவங்க இப்ப இந்த கிருஷ்ணாவை சொல்றாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால வேற வார்த்தைகளே கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணா 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 சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த கோவிலை வந்து தூய்மை பண்றாங்க. சோ அதுக்கு நிதாய் சேவினி மாதாஜி வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்க.
என்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க விசாகப்பட்டினத்துலேருந்து இங்க மாயப்பூர் வரதுக்கு கல்கட்டா வந்து இறங்கிட்டாங்களாம் ஃப்ளைட்ல. அவங்க சூட்கேஸ் வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மாயப்பூருக்கும் வந்தாச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணணும், மாயப்பூருக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா குளிச்சு ரெடி ஆகணும் இல்லையா? குளிச்சாச்சு. ஆனா கையில என்ன இல்ல, சூட்கேஸ் இல்ல. எப்படி நம்ம மாற்று உடைகள் எப்படி அணிவோம் இல்லையா? அதனால காலம்பரை போட்ட அதே ட்ரெஸ்ஸே திரும்ப வந்து போட்டுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அன்ஈஸியா இருந்ததுதான். காலம்பரில இருந்து வந்து காலம்பரை எழுந்திருப்பாங்க, மங்களாத்தி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் டிராவல் பண்ணியிருக்காங்க, வந்து இறங்கியிருக்காங்க, குளிச்சு திரும்ப நம்ம அதே ட்ரெஸ் போட்டுக்கும் போது ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணாங்க. சே என்னது இது, நம்ம குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நல்ல கம்பேரிசன், அவங்களோட ரியலைசேஷன்லாம் பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்குன்னு. ஸோ பகவத்கீதையில பகவான் சொல்றார் இல்லையா, ஒரு உடைய மாத்திர மாதிரிதான் அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவி அப்படிங்கறது சொல்றாரு. ஸோ நம்ம இந்த பிறவியில கிருஷ்ணன்ட்ட போகல அப்படின்னாலும் நம்ம அடுத்த பிறவி எடுக்கும் போது இந்த மனம் தூய்மை அடையல, இந்த மனதுல இன்னும் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா நீ புது பிறவி அடைஞ்சு என்ன பயன்? சோ இந்த பிறவியிலே என்ன பண்ணணும், இந்த மனதை தூய்மை செய்யணும். பிறவி என்னவோ புதுசு கிடைச்சிடும் இல்லையா? பிறவி புதுசு கிடைச்சிடும். ஆனா அதே பழைய மனம், அதே காமம், அதே கோபம், அதே பேராசை அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா எத்தனை பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ அதனால பக்தியை பயிற்சி பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை தூய்மை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மன தூய்மைக்காக நாம என்ன பண்ணணும், ஆலயத்தை தூய்மை செய்யணும், பகவானுடைய ஆலயத்தை தூய்மை செய்யணும். அன்னைக்கு நம்ம மாதாஜி சொன்னாங்க, நான் கோயிலுக்கு போனா கூட்டிட்டு வருவேன் மாதாஜி, துளசி எல்லாம் கிடக்கும் மாதாஜி, கஷ்டமா இருக்கும் மாதாஜி, ஆனாலும் நான் கூட்டிட்டு வருவேன் மாதாஜி அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது, துடைக்கிறது, நம்ம வீட்லயே ஆல்ற துடைக்கிறது, அழகா வந்து பூஜை பொருட்களை வந்து நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சுக்கிறது. சோ இதெல்லாம் நம்மளுடைய மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தூய்மை செய்யக்கூடியது. பக்தர்களுக்கு சேவை செய்வது, எளிமையான சேவைகள்லயே நம்ம ஈடுபடணும். எவ்வளவு ஹம்பிள் சர்வீஸா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கேன் தெரியுமா, மகாபிரபு கையில வாய்கள் எடுத்துக்கிறார், ஈகோவே கிடையாது. நான் வந்து சூப்பர்வைசர் மட்டும்தான், நீ அதை பண்ண, நீ இதை பண்ண. இஸ்கான்ல வந்தா சர்வீஸ் பண்ணணும், நீ பண்ண, நீ அந்த இதை கொண்டு போய், அதுவும் தேவைதான். ஆனா நாமளும் என்ன பண்ணணும், பிசிக்கலா நாமளும் வந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக மேல அதிகாரிகளை வந்து நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல, ஆனா நாம அந்த மாதிரி இருக்க, அவங்களுக்கு அந்த சேவை இருக்கலாம், ஆனா நாம எப்பவுமே வந்து ஒரு ஒரு சாதாரண சேவையை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். நான் நிறைய தடவை வந்து என் தம்பியை பார்த்திருக்கேன், என்னுடைய சிக்ஷா குரு அவர் தான், அவரை பார்த்திருக்கேன். எந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, கீழே ஒரு குப்பை கிடக்கு அப்படின்னா எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு போயிட்டே இருப்பேன். இன்னி வரைக்கும் பார்த்திருக்கேன். கோவில்ல வந்து எங்கேயாவது ஒரு குப்பை கிடக்கு அப்படின்னா அதை பொறுக்கி எடுத்து கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சோ சின்ன சின்ன காரியங்கள் பகவானுக்காக நம்ம வந்து செய்யும் போது நாம வந்து தூய்மை அடைவோம். இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல ஒரு ரெகுலரா பிராக்டிஸா வச்சுக்கணும். சோ அதனால பகவானை பத்தி கேட்கறது, பகவானை முடிஞ்ச வரைக்கும் சத் சங்கத்துல இருக்கும் போதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய விஷயங்களை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. தேவையில்லாத உலக விஷயங்களை நம்ம மனசு போட்டு நம்ம விட்டோம் அப்படின்னாக்க திரும்ப அந்த மனசை தூய்மைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க பிறவியெல்லாம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிறவிகள் எல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். அடுத்து பிரம்மா என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாக்கலாம். சரியா? நான் அந்த கிளாஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன், ரொம்ப அற்புதமா இருந்தது மாதாஜியோட கிளாஸ். நான் ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் புரியாதவங்களுக்கு இன்னொரு நாள் அதை வந்து பொறுமையா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம், புரிஞ்சவங்க கேளுங்க. மாதாஜி கிட்ட இருந்து நேரடியா கேட்கறது ரொம்ப விசேஷம். அவங்க வந்து அவ்வளோ அருமையான ஒரு பக்தர். தேவா தேவாங்கனத ஜகனதக சுஜதி ஸ்மாதி லோலுபான் த ஏனம் லோலுபதயா மைதுனாயா பிபிதிரே. மொழிபெயர்ப்பு.
பகவான் பிரம்மன் பிறகு தன்னுடைய பிட்டத்திலிருந்து அசுரர்களுக்கு பிறப்பளித்தார். அவர்கள் பாலுணர்வில் அளவுக்கு மீறிய ஆர்வம் உடையவர்களாய் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த இச்சை உடையவர்களாய் இருந்ததால் அவர்கள் கலவிக்காக அவரை அணுகினார்கள். இது அடுத்த டேஞ்சரஸான ஒரு பார்ட்டி. கடிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். இந்த உலக வாழ்வு பாலுணர்வை பின்புலமாக கொண்டது. இங்கும் கூட அசுரர்கள் கவர்ச்சியான வாழ்வில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பது மீண்டும் கூறப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒருவர் பாலுணர்வு ஆசிரியர்களில் இருந்து விடுபடுகிறாரோ அந்த அளவுக்கு அவர் தேவர்களின் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஒருவர் எந்த அளவுக்கு பாலுணர்வுக்காக கீழ் இறங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவர் அசுர வாழ்விற்கு தாழ்த்தப்படுகிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனால கிரகஸ்த வாழ்க்கையிலையும் ஒருத்தர் குழந்தை பேரு, அதுக்காக நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மட்டுமே கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்துல ஈடுபடணும். மற்றபடி புலனின்பத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ததோ ஹசன்ச பகவனா சூரை நிரபத்ரபைஹி அன்வி மானஸ்தரசா குருத்தோ பீதக பராபதத். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே படிச்சிருங்க. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். வணங்க தகுந்த பிரம்மன் முதலில் அவர்களின் முட்டாள்தனத்தை குறித்து சிரித்தார். ஆனால் வெட்கமின்றி அசுரர்கள் அவரை நெருங்கி வருவதைக் கண்டு கோபம் கொண்டவராகி பயத்தால் விரைந்து ஓடினார். பொருளுரை. பாலுணர்வில் நாட்டம் கொண்ட அசுரர்கள் தங்கள் தந்தையிடம் கூட மதிப்பு வைக்க மாட்டார்கள். பிரம்மனை போன்ற புனித தந்தையின் சிறந்த குறிக்கோள் என்னவென்றால் அவர்களை போன்ற தீமை வாய்ந்த பிள்ளைகளை விட்டு நீங்குவதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ச உபௌரஜ்ய வரதம் பிரபன்னாத் திஹரம் ஹரிம் அனுகிரகாய பகதனா மனுரூபாத் மதர்ஷனம். பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் அருள்பவரும் அவர்களின் துன்பங்களையும் மறைய செய்பவரும் பக்தர்கள் யாருடைய தாமரை போன்ற பாதங்களை சரணடைகிறார்களோ அவரை காப்பாற்றும் அந்த பரமபுருஷ பகவானை பிரம்மன் அணுகினார். பக்தர்களின் திருப்திக்காக எண்ணற்ற தெய்வீகமான உன்னத வடிவங்களில் பகவான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவர். சோ பகவான் பக்தனை காப்பாத்துறதுக்காக எந்த விதத்துல வேணா பக்தனை காப்பாத்துவார். அப்படிங்கிறதுனால பிரம்மா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பகவான் கிட்ட போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு சொல்லப்பட்ட பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம் என்னும் சொற்கள் பரமபுருஷ பகவான் பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி தன்னை பல வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்னும் பொருள் தருகின்றன. சான்றாக ஹனுமான்ஜி வஜ்ராங்கடிஜி பகவானை பரமபுருஷ பகவான் ஆகிய ராமச்சந்திரராக பார்க்க விரும்பினார். அப்படி இருக்க பிற வைணவர்கள் ராதாகிருஷ்ண வடிவத்தை பார்க்க விரும்புகிறார்கள். இன்னும் பிற பக்தர்கள் பகவானை லட்சுமி நாராயணராக பார்க்க விரும்புகின்றனர். மாயாவாத தத்துவவாதிகள் பக்தர்களின் விருப்பத்திற்கிணங்க பகவான் இந்த வடிவங்களை எடுத்தாலும் உண்மையில் அவர் வடிவம் மற்றவர். ஆயினும் பிரம்ம சம்ஹிதையிலிருந்து பகவானுக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளதால் இது அவ்வாறு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிரம்ம சம்ஹிதையில் அத்வைதம் அச்சுதம் என்று கூறப்பட்டுள்ளது. பக்தனுடைய கற்பனையினால் பக்தனுக்கு முன் பகவான் தோன்றுவதில்லை. பகவானுக்கு எண்ணற்ற வடிவங்கள் உள்ளன என்று பிரம்ம சம்ஹிதை மேலும் விளக்குகிறது. ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன். பகவான் லட்சக்கணக்கான வடிவங்களில் உள்ளார். வாழும் பொருள்களில் 84 லட்சம் உயிரினங்கள் உள்ளன. ஆனால் பகவானின் அவதாரங்கள் எண்ணற்றவை. கடலின் அலைகளை எண்ண முடியாது. ஆனால் அலைகள் தொடர்ந்து தோன்றியும் மறைந்து கொண்டும் உள்ளன. அதுபோல பகவானின் அவதாரங்களும் வடிவங்களும் எண்ணற்றவை என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்தன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பிடிப்புள்ளவனாக உள்ளான். அந்த வடிவத்தை அவன் வழிபடுகிறான். அண்டத்தினுள் பன்றியின் முதல் வடிவம் இப்போதும் உள்ளது. பகவானின் எல்லா வடிவங்களும் அழியாதவை. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வழிபடுதல் ஒரு பக்தனின் விருப்பமாகும். அவன் அந்த வடிவத்தின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். ராமாயணத்தில் ஒரு பதத்தில் ராமனின் சிறந்த பக்தனாகிய ஹனுமான் கூறினார், பரமபுருஷ பகவானின் வடிவங்களாகிய சீதாராமருக்கும்
லட்சுமி நாராயணருக்கும் வேறுபாடு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் ராமர் சீதாவின் வடிவமே என் அன்பையும் காதலையும் ஈர்த்தது. அதனால் நான் ராமன் சீதாவின் வடிவங்களையே பார்க்க விரும்புகிறேன். அதுபோல கௌடிய வைணவர்கள் துவாரகையில் உள்ள ராதா கிருஷ்ணர் ருக்மிணி வடிவங்களை பெரிதும் விரும்புகிறார்கள். பக்தானாம் அனுரூபாத்ம தர்சனம் என்னும் சொற்களால் பகவான் எப்பொழுதும் பக்தன் எந்த வடிவத்தில் பகவானை வழிபட விரும்பி தொண்டு செய்ய விரும்புகிறானோ அந்த வடிவத்தில் பக்தனுக்கு காட்சி அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த பதத்தில் பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரியை பிரம்மன் அணுகினார் என்று கூறப்பட்டுள்ளது. பகவானின் இந்த வடிவம் க்ஷீரோதக சாயி விஷ்ணு வடிவமாகும். எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்பட்டு பிரம்மன் பகவானை அணுக வேண்டுமோ அவர் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவை அணுகலாம். பிரம்மன் எப்போதெல்லாம் அண்டத்தில் தொல்லைகள் ஏற்படும் பொழுது பகவானை அணுகுகிறாரோ பகவானுடைய அருளால் பகவான் பிரம்மனை பல வழிகளில் விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த பாகவதம் முழுக்க நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சமயத்திலையும் தேவர்கள் பிரம்மா கிட்ட போவாங்க. பிரம்மா தேவர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நேர பார்க்கனுடைய கதைக்கு போய் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவை பல சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவார். புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், இந்த மாதிரி பல சுக்தங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பிரம்மா வழிபடுறத நம்ம பார்க்கலாம். சோ அற்புதமான பொருளுரை பிரபா சொல்ற. பக்தன் எந்த வடிவத்துல பகவானை உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த வடிவத்தை பகவான் ஏத்துக்கிறார். லக்ஷ்மி நாராயணர், அதுக்கப்புறம் சீதாராமர், இந்த மாதிரி ருக்மணி, சத்யபாமா கூட கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர், இந்த மாதிரி பகவான் பக்தனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பல்வேறு ரூபங்கள்ல பக்தனுக்கு பகவான் அனுகிரகிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாஹிமாம் பரமாத்மம் ஸ்தே ரக்ஷே நானா ஸ்ருஜம் பிரஜாக தாயிமா யபிதும் பாபா பாபா உபாக்ரமந்தி மாம் பிரபோ. பகவானை அணுகி பிரம்மன் அவரிடம் இவ்வாறு கூறினார். என் இறைவா, உங்கள் ஆணைப்படி என்னால் படைக்கப்பட்ட இந்த பாவம் நிறைந்த அசுரர்களிடமிருந்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அவர்கள் பாலுணர்வின் விருப்பத்தால் ஏற்பட்ட வெறியினால் என்னை தாக்க வந்துள்ளார்கள். அவர்களுடைய வேகம் அந்த மாதிரி இருக்கு. அவங்க பிரம்மாவையே தாக்க வர்றாங்க. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இந்த கிளை கதையில் பிரம்மனால் படைக்கப்பட்ட அசுரர்கள் ஆண்களை ஒருவர் மீது ஒருவர் பலியான விருப்பத்துடன் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சொல்ல போனால் தன்னை ஒத்த இனத்தின் மீதே பாலின விருப்பம் கொள்ளுதல் தீமையானது. வாழ்வின் சாதாரண நடைமுறையில் உள்ள எந்த நல்ல அறிவு உடையவருக்கும் இது இருக்காது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜென்மாதி அஸ்யதக, எல்லாமே பகவான்கிட்ட தான் வருது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது. ஒரே இனத்துல இருக்கக்கூடியவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நல்ல புத்தி உள்ளவங்களுக்கு இது இருக்காது அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்றார். ஆக்சுவலா புலனின்பம் கிரகஸ்த வாழ்க்கைக்கு எதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிரகஸ்த வாழ்க்கையுடைய நோக்கமே நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்றதுதான். அந்த சந்ததிகள் மூலமா புத்திரன் அப்படின்னா என்ன பேரு அப்படின்னா, மூதாதையர்கள் யாராவது நரகத்துல மாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விடுவிக்கிறவர் தான் இந்த புத்திரன விடுவிக்கிறது. மந்திர அப்படின்னு சொல்றோம். மனதை விடுவிக்கக்கூடியது, மனதை துன்பத்திலேருந்து விடுவிக்கக்கூடியது மந்திர அப்படின்னு சொல்றோம். புத்திர அப்படின்னா புத்து அப்படிங்கிற நரகத்திலேருந்து திரன விடுவிக்கக்கூடியவர். யார் தன்னுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி எங்கேயோ நரகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்கள விடுவிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தான் என்ன இருக்கு, கிரகஸ்த வாழ்க்கை இருக்கு. வெறுமை இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிரகஸ்த வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி இந்த ஓரின சேர்க்கை எல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னா அது ரொம்ப கீழ்த்தரமானது. அதுவும் என்ன யார்கிட்ட தான் வருது, பகவான்கிட்ட தான் வருது. ஏன்னா நமக்கு அந்த விருப்பம் இருக்கும்போது பகவான் என்ன பண்றார், அதையும் நிறைவேற்றுறதுக்கு நமக்கு உதவி செய்யறார். சோ அதனால ஜென்மாதி அஸ்யதக, எல்லாமே பகவான்கிட்ட தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சோ பிரம்மாவுடைய வேண்டுதல் பகவான் எப்படி காப்பாத்த போறார் அப்படிங்கிறத நாம நாளன்னைக்கு தான் பார்க்க போறோம். சரியா? நாளைக்கு ரத யாத்திரை. எல்லாரும் ரத யாத்திரையில கலந்துக்கோங்க. ரத யாத்திரையை செலிப்ரேட் பண்ணுங்க. எங்களால ரத யாத்திரைக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல இருந்தே என்ன பண்ணுங்க, பகவான் ஜெகநாதருக்கு விதவிதமான பதார்த்தங்கள்லாம் செய்து அவருக்கு நிவேதனம் செஞ்சு ஜெகநாத அஷ்டகத்தை பாடி நீங்க நிறைய நாம ஜபம் எல்லாம் செய்து நாளைக்கு அந்த நாளை சிறப்பா கொண்டாடுங்க.
ஏன்னா நாளைக்கு நான் வந்து ரத்த யாத்திரை போகணும், அதனால கிளாஸ் வந்து நாளைக்கு வைக்க முடியாது. ஸோ அதனால நாளைக்கு லீவ் நமக்கு. சரியா? நாளைக்கு குண்டிஜா மார்ஜனம் கூட போல. இன்னைக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியா வந்திருக்கு, அதனால நான் போகல. நாளைக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு, அதனால காலம்புற கிளாஸும் வைக்கல. ஸோ நாம மறுநாள் நம்ம சந்திப்போம். சரியா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? மாதாஜி நாளைக்கு மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. வெள்ளிக்கிழமையும் வந்து இங்க தாம்பரத்துல வந்து சேலையூர்ல இது ரத யாத்திரை இருக்கு, எல்லாரையும் வர சொல்லி சொல்லிருக்காரு பிரபு. ஓகே ஓகே பிரபு. ஈவினிங் தான் 3:30 மணிக்கு தான் வர சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே பிரபு, ஓகே பிரபு. போயிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே, நாளைக்கு மாம்பலத்துல ரத யாத்திரை மாதாஜி. வெரி குட். இங்க அசோக் நகர்ல இருந்து புறப்பாடு, அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து புறப்பாடாகி மாம்பலத்துக்கு, மாம்பலம் மிஸ்கான். ஓகே ஓகே, வெரி குட். இங்க கிட்ட நேரா எல்லாருமே வந்துடலாம். அந்த வந்து 24th பிரபு. சேலையூர்து வந்து 24th தானே பிரபு? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் வந்தது. 24th. ஓகே ஓகே. சோ யார் பக்கத்துல இருக்கீங்களோ, யார் யாரால வந்து ரத்த யாத்திரை எல்லாம் அட்டன் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பக்கத்துல போய் ஜெகநாதர தேர்ல பாருங்க, ஜெகநாதர தேரை இழுங்க. ஜெகநாதர தேர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவியே கிடையாது. ஜெகநாதருடைய தேர் திருவிழா அவ்வளவு விசேஷமானது. ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பாடிக்கிட்டே ஜெகநாதருடைய தேரை இழுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடிக்கிட்டு ஒண்ணுமே நம்மளால முடியலைன்னா வருத்தப்படாதீங்க, மனசுல ஜெகநாதரை இழுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு போக முடியாதவங்க அந்த மாதிரி நம்ம தேர் திருவிழாவை கொண்டாடலாம். எந்த விதமான கவலையும் வேண்டாம். எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஜெகநாதரை சந்தோஷப்படுத்தலாம். அதான் நம்மளுடைய ஒரே நோக்கம். சரியா மாதாஜி? கோயம்புத்தூர்ல 18ஆம் தேதி மாதாஜி ஜெகநாதர் ரத யாத்திரா. ஓகே, 18th. ஓகே, இன்னைக்கு கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன். தேங்க்யூ மாதாஜி. மதுரையில வந்து 18th சாட்டர்டே மாதாஜி. 3 மதுரையில 18th. எஸ் மாதாஜி. சாட்டர்டே ஈவினிங் 3 o'clock மாதாஜி. 3 to 6 மாரியம்மன் கோயில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. சோ யார் வராங்களோ அவங்கள வச்சு நம்ம வந்து பாகவதம் கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா? இல்ல பண்ணலாம் ஓகே. ஏன்னா நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் இந்த வீக் ஃபுல்லா போயிடும். சோ அதனால வேணுங்கிறவங்க நீங்க வந்து ரெக்கார்டிங்ல கேட்டுக்கோங்க. சோ அதனால நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ஹாலிடே. சரியா? நாளைக்கு ஹாலிடே கிடையாது, நாளைக்கு ஜெகநாத் டே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you, Mataji. Thank you மாதாஜி. Thank you, Mataji. Thank you மாதாஜி. Thank you, Mataji. Thank you, Mataji. மாதாஜி நாளைக்கு மாயாபுர்லியா மாதாஜி ரத யாத்திரா. நமோ நமः. கோடி வைஷ்ணவ கி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்ட மாதிரி இருந்தது, கேட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பூரியில மாதாஜி, பூரி ஜெகநாத் பூரி. மாதாஜி மாயாப்பூர்ல தானே இருக்காங்க, அதனால கேட்டேன். அங்கதான் ரத யாத்திரையாவா நாளைக்கு? ஆமா, நாளைக்கு இங்க ரத யாத்திரா, பூரி ரத யாத்திராவும் நாளைக்கு தான். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாளைக்கு திருச்சியில ரத யாத்திரைங்க மாதாஜி. ஆமா, ஸ்ரீரங்கத்துல நாளைக்கு ரத யாத்திரை. நாளைக்கு போறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஜெய் ஜெய். நீங்க எங்க இருக்கீங்க மாதாஜி? கரூர்ல மாதாஜி. நான் எம் சாந்தி மாதாஜி. எனக்கு புக்கு கிடைச்சிருச்சுங்க மாதாஜி. சுபமலர் மாதாஜி அரேஞ்ச் பண்ணதுனால எனக்கு புக்கு, எல்லா புக்கும் வாங்கிட்டேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாகவதம் வாங்கிட்டீங்க? ஆமாங்க மாதாஜி. ஓகே ஓகே, ரொம்ப ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு ரத யாத்திரைக்கு போயிட்டு வரேங்க மாதாஜி. ஓகே ஓகே, திருச்சி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீரங்க ரத யாத்திரைக்கு என் பையன் தான் வராரு. அப்படிங்களா மாதாஜி? சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. அவங்க பக்கத்துல கும்பகோணத்துல இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அங்க போறாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க. ஆமா மாதாஜி. கரூர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எழுதி கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ராம ராம. நன்றி மாதாஜி. ஹாப்பி ஜெகநாத் ரத யாத்ரா டு ஆல். ஹரே கிருஷ்ணா. Thank you, Mataji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.